ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி வந்து நல்லா மொறுமொறுப்பான ஆனியன் சமோசா செய்யலாம். நல்ல கிறிஸ்பியான ஆனியன் சமோசா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மேலாகவே கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பட்டர் சேர்த்தும்போது சமோசா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து 10 நிமிஷம் மாவு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பெரிய சைஸு வெங்காயத்தை சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை எல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ஒவ்வொரு உருண்டையாக வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரியே ஒவ்வொன்றும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேய்ச்சி வச்ச அந்த மாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு மேலாகவே மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தேய்ச்சி வச்ச மாவு, எண்ணெய், அப்படி லேயராக வச்சுக்கோங்க. வச்சு மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. அழுத்தி தேய்க்க வேண்டாம், மெதுவாக தேய்ச்சி விட்டு ஒரு தோசைக்கல் வந்து போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், சைடெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றும் உரித்து எடுத்துக்கலாம். ஷீட்டு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மடிச்சிக்கலாம். முக்கோண ஷேப்பிலுக்கு மடிச்சுக்கோங்க. உள்ளே வந்து வெங்காய மசாலா வந்து போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டு வந்து மேலெல்லாம் சேர்த்து விட்டு சைடெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி விட்டு நல்லா அழுத்தி மடிச்சுக்கோங்க. இந்த சைடெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரியே வந்து ஒவ்வொன்றும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சமோசாக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து மடித்து வச்ச சமோசா வந்து ஒவ்வொன்றும் சேர்த்துக்கோங்க. கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா மொறுமொறுப்பான கிறிஸ்பியான சமோசா, ஆனியன் சமோசா ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.